ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். நோட் பெயின் சொல்லப்போ யார் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தோம். சீசன் 1 எங்களுக்கு ஏர் வித்ரோல் தந்து நல்ல ப்ராஃபிட் தந்திருந்தாங்க. இப்போ சீசன் 2 போய்கிட்டு இருக்குது. அப்போ உங்களோட ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறதாக ஒரு போஸ்ட் வந்து அவங்க தந்திருக்கிற ட்விட்டரில் போட்டுற போஸ்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறதாக நாங்கள் கன்சர்ன் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணி கொண்டுங்க என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது எஸ்பிஓன், அதாவது ஸ்டெஃப்ரியோன்னு சொல்ல போகிற ஒரு ஏர் வெயிட் லிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன டாஸ்க்லாம் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கிளைம் பண்ணி வச்சிருந்தோம். அவங்க லிஸ்ட் பண்ண போகிறாங்க 29 மெக்ஸ் குளோபல், பிட்கின் குளோபல், அப்படி 2-3 எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் அவங்க லிஸ்ட் பண்ணுறதாக ஒஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அதோட பில்லியன்ஸ் நெட்வொர்க் இதுவும் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அதில் ப்ரோமோ கோட் செட் பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்குது. நான் ஒரு ப்ரோமோ கோட் தந்திருக்கேன், அதை காப்பி பண்ணி போட்டு இந்த இடத்துல பில்லியனில் நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற இடத்துல டிஸ்கவுண்ட்னு சொல்லி இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி போட்டு அப்ளை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது விசுவல் லேயர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். விசுவல் லேயரில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்குது, டிஸ்கவுண்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி. உங்களுடைய டிஸ்கவுட்டை கனெக்ட் பண்ணணும். மேலே கனெக்ட் டிஸ்கவுட்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இருந்தால் உங்களுடைய டிஸ்கவுட்டோட கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் டிஸ்கவுண்ட் எத்தனை நாள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ அத்தனை நாளைக்குரிய ரிவார்ட்ஸ் உங்களுக்கு தருவாங்க. பண்ண அப்புறம் உங்களுக்கு ஸ்டார் வந்து எக்ஸ்ட்ரா வரும். முதலாவது ஸ்டார் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணதுக்காக தந்திருப்பாங்க, வெரிஃபை பண்ணதுக்காக தந்திருப்பாங்க. 2வது ஸ்டார் வந்திருக்கும், நீங்கள் இந்த டிஸ்கவுட்டை கனெக்ட் பண்ணால தந்திருக்கும். ஸோ அதோட ஒரு டாஸ்க் இருந்தாலும் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நியூரல் ஏற்ற ஒர்க் பண்ணி கொண்டு வந்தோம். சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே முடிஞ்சிட்டு சீசன் 3 இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சீசன் 3க்கான அப்டேட் வார நேரம் நான் எங்களோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். அடுத்தது பிளாக் மெஷின் சொல்ல போகிற ஏர்ட்ராப் ஒரு டெபின் மைனிங் ப்ராஜெக்ட். அவங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, பெர்செப்ஷன் நெட்வொர்க் சம்திங் அப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கூகுள் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு இது ஒரு மெல்வே, அதாவது ஸ்கேமான சைட்டுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய இதை எக்ஸ்டென்ஷன் நீக்கிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட எக்ஸ்டென்ஷன் அதை காணவே முடியாமல் இருக்கும். அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அது அவங்களோட தரப்புலேருந்து கொடுத்துருக்குறாங்க. கூகுள் எங்களை தவறாக மிஸ்லீட் பண்ணியிருக்குது. ஸோ தாங்கள் அதை சரி செஞ்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை காண முடியாது. ஆனால் அந்த மெனு பாரை கிளிக் பண்ணி எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணி வந்தீங்களா இருந்தால் அது பெர்செப்ஷன் நெட்வொர்க், இதுதான் பிளாக் மெஷின் சொல்கிறாங்க. அது இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த கயா நைட்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் எங்களுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணி 2-3 நாளைக்கு முன்னாடி நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இது எப்போ வைரலாக தொடங்குதுன்னா இப்போ 2-3 நாளாக தான் கொஞ்சம் வைரலாகுது. அதனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னுக்கு இதை பற்றி கனவே கரைக்க சொல்லி தொடங்கிட்டாங்க. நிறைய யூடியூப் சேனலில் வீடியோவும் போட்டிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், என்ன நடக்குன்னு சொல்லி ஒர்க் பண்ணுவோம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலும் ஒர்க் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கிடைக்குமா, பண்ணியவர்கள் ஒர்க் பண்ணி பண்ணுறவங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி டீட்டெயிலாக தெரியலை. ஸோ இதுக்கு நாங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கொண்டு போய் உங்களுடைய மெசேஜ் ப்ரௌசரில் போட்டுக்கொள்ளுங்க. மேலே கனெக்ட் வாலெட் ஆப்ஷன் இருக்கும். அந்த கனெக்ட் வாலெட் ஆப்ஷனை கொடுத்து உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட் அல்லது EVM வாலெட்டோட கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கனெக்ட் பண்ணி போட்டு கீழே ஸ்டார்ட் ஏர்னிங்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கீழே ஹவ் இட் ஒர்க்ஸ் கயா டொமைன் அப்புறம் கயா நோட் சொல்லியிருக்கு. கயா நோட் நாங்கள் ரன் பண்ணணும், கயா டொமைனை கிளைம் பண்ணணும். இந்த கிளைம் பண்ணுறது எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எங்களால் ஃப்ரீயாக XP கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த XP எப்படி கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டார்ட் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க, இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நெட்வொர்க்கர்னு சொல்லி இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இருந்தால் நிறைய டாஸ்க். டெலிகிராமை கனெக்ட் பண்ணுறதுக்கு 100 பாயிண்ட்ஸ், ட்விட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு 100 பாயிண்ட்ஸ், அதுக்கு அவங்களுடைய ஜாயின் கயா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு 100 பாயிண்ட்ஸ், அப்படி 2-3 ஃபாலோ பண்ணுறதுக்கு 400 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்கள் இருக்கும். அப்புறம் பில்ட் கயா நோடுன்னு சொல்லியிருக்கு. அதோட கிரியேட்டர் கயா டொமைன்னு சொல்லிற விஷயம் இருக்குது. இந்த எவ்வளோத்தையும் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணக்கூடியதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஓரளவு எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அப்புறம் இந்த கயா டொமைன் அப்படி கிளிக் பண்ணணும்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆப்ஷனை கொண்டு போகும். அதில் அப்லோட் யுவர் ஃபோட்டோ, சூஸ் இமேஜ்னு சொல்லி இருக்கிற இடத்துல ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே ஒரு பிராண்ட் நேம், உங்களுக்கான நேமை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் இருக்கிறதுல உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். கிரிப்டோவில் நான் இப்படிலாம் இருக்கிறேன், கிரிப்டோவில் எனக்கு விருப்பம்னு சொல்லி ஏதாவது சொல்லி போட்டு கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கொடுத்தீங்கன்னா பை எ பேக்கேஜ்னு சொல்லி வரும். இதுதான் எங்களுக்கு செக்மேட் வைக்கிற ஒரு ஆப்ஷன், பை எ பேக்கேஜ். இந்த பேக்கேஜோட விலைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அரண்டு போயிருவீங்க. கிட்டத்தட்ட $200 பெறுமதியான பேக்கேஜை பை பண்ணணும், டொமைனை பை பண்ணால் தான் இந்த நோடை நாங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ பை எ பேக்கேஜை கொடுத்து உள்ளே போய் பாருங்கள் என்ன நடக்குன்னு சொல்லி உள்ளே போய் பாருங்கள். இப்படி வரும். அதில் உங்களுடைய டொமைன்ற பேரை போட்டு சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பேர் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தே அதே பேரில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களோட பேர் ஓகேயாக இருந்தால் அந்த பேர் அவங்க கொள்கிறாங்களா இருந்தால் அது ஓகேன்னு சொல்லி க்ரீன் கலரில் காட்டும். அப்புறம் நெக்ஸ்ட் பேஜை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்குரிய பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் காட்டும். ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு பேக்கேஜ் வேணும்னா $200 பாயிண்ட்ஸ், $200 USDC நீங்கள் பே பண்ணணும். அப்புறம் 5 இயர்ஸுக்கு 3 இயர்ஸுக்கு 5 இயர்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு பேக்கேஜில் இருக்குது. ஸோ யாருமே இதை பை பண்ண வேணாம். ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது மட்டும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு வருவோம். ஏன்னு சொன்னால் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி கிளைம் பண்ணுற அளவுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரீயாகவும் XP ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் அந்த அந்த ஃப்ரீ XPயை வச்சுக்கொண்டு எங்களுக்கு பாயிண்ட்ஸ்கள் தரலாம். இந்த மேலே கொடுத்து பாருங்கள், ஏர்ன் ஆப்ஷன் சொல்லியிருக்கு. கயா டொமைனுக்குள்ள ஏர்ன் ஆப்ஷன் இருக்குது. அதில் XP ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்கு. இந்த XP ப்ரோக்ராம் தான் நாங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற டாஸ்க்கள் எங்களுக்கு தருது. ஸோ
எக்ஸ்பி ப்ரோக்ராமில் போய்ட்டு அந்த ஸ்டார்ட் ட்ரைனிங் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 பாயிண்ட்ஸ் அவங்களால ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அவங்க தந்திருக்க டாஸ்க்கை பண்ணுறது கூட டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது, டெலிகிராமில் கனெக்ட் பண்ணுறது, ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, ட்விட்டர் கனெக்ட் பண்ணுறது, ரெஃபர் பண்ணுறது, நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுடைய ரெஃபர் கோட்டில் என்டர் பண்ணுறது அப்படியான டாஸ்க்கள் பண்ணுறது கூட உங்களுக்கு ஒரு 1500 எக்ஸ்பி பாயிண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தருவாங்க. ஸோ இந்த ஃப்ரீயாக தர பாயிண்ட்ஸை மட்டும் நாங்கள் ஜஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ யார் தர போகிறாங்க, இப்போ லிஸ்டிங் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அப்டேட் இன்னும் வரல. கொஞ்சம் மோல்டு இந்த வெப்சைட் கொஞ்சம் மோல்டு ஒரு 6 மாதமாக கனவே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒர்க் பண்ண எவ்வளோ உங்களோட அப்டேட் வரும் நினைக்கணும். நேரம் எங்களோட டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் போடுவேன். என்ன போஸ்ட் போடாலும் அதில் அவதான் நினச்சிக்கொள்ளுங்க. சில நேரங்கள் நாங்கள் 1 இயருக்கு முன்னுக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னுக்கு ஒர்க் பண்ண சில ஏர்ட்ராப்ஸ்கள் இப்போ லிஸ்டிங்கள் நடந்து கொண்டிருக்குது. சில நேரத்தில் நான் கணக்கெடுக்காமல் இருந்திருப்பேன். சில அந்த ஏர்ட்ராப்ஸ்களை அதை அப்டேட் கொடுக்காமல் இருந்திருப்பேன். அப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அவங்களுடைய ட்விட்டரில் ஒரு ஒஃபிஷியல் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கொண்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ எந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணாலும் அதை பற்றின அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டு ட்விட்டர்லையாவது நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கணும். தொடர்ந்து வீடியோ முடிச்சு போடுறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.